நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 15வது பாசுரம். எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ, செல்லென்றழையேன்மின் நங்கை மீர் போதற்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதனாயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குகின்றாயோ என்று எழுப்புபவர்கள் கேட்க, எழுப்பப் பெற்றவள் பெண்களில் சிறந்தவர்களே, சிலு சிலுவென்று கூப்பிடாதீர்கள், இதோ வந்துவிடுகிறேன். நீ கட்டிச் சொல்லும் வார்த்தைகளில் வல்லமை உடையவள், முன்னமே உன் வாயை நாங்கள் அறிவோம். ஓ, நீங்கள் சாமர்த்தியசாலிகள், நீங்கள் சொல்கிறபடி நான் தான் சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் இருக்கட்டும். உனக்கு மட்டும் தனியே வேறு என்ன அதிசயம் இங்கே காத்திருக்கின்றது? எல்லோரும் வந்துவிட்டார்களோ என்று கேட்கிறாள். ஆம், வந்துவிட்டார்கள், நீயே எழுந்து வந்து எண்ணி பார்த்துக்கொள் என்கிறாள். குவலையாப்பிடம் என்னும் வலிய யானையை கொன்றவனும், எதிரிகளை எதிராக நின்று அழிக்க வல்லவனும், மாயனுமாகிய கண்ணனை பாடுவதற்காக விரைவாக நீ எழுந்து வருவாய் என்று இவள் அழைக்கின்றாள். பெண்கள் எல்லோரும் சேர்ந்து வரட்டும் காண்போம் என கருதிப்படுத்தியிருக்கும் ஒருத்தியை எழுப்பும் இந்த பாசுரம் முழுமையும் வினாவிடை ரூபமாகவே அமைந்திருக்கின்றது. புல்லும் சிலம்பெனகான் என்று தொடங்கும் 6வது பாசுரத்திலிருந்து 14வது பாசுரம் வரை 9 பாசுரங்களும் வெளிப்படையாக துயில் எழுப்புவோரின் பாசுரங்களே. அப்பாசுரங்களில் இப்பாசுரம் போல் எங்கும் வினாவிடையாக குறிப்பிட்டு வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். நானேதான் ஆயிடுக என்று சொல்லி பிறருக்குரிய குற்றமும் தன் குற்றமாக உள்ளே இருக்கும் பெண் ஏற்றுக்கொள்கிறாள் அல்லவா? இது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்பார்கள். இல்லாத குற்றத்தையும் சிலர் உண்டு என்றால் இல்லை என்று மாற்றி சொல்லாமல் அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்களோ அதை ஏற்றுக்கொண்டு இருப்பதுதான் வைஷ்ணவ லட்சணம் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. பங்கைய கண்ணானை பாட அசலகத்து பெண்ணை எழுப்பியது கேட்ட இவள் அந்த சொல்லின் இனிமையை ஈடுபட்டு அப்பாசுரத்தை தான் நுண்ணிதாக பாடினாளாம். இக்குரலின் இனிமையை கேட்டுதான் எல்லே இளங்கிளியே என்று அழைக்கிறார்கள். எல்லே இளங்கிளியே என்று கேட்டது பங்கைய கண்ணானை அனுசந்திக்கும் இவளுக்கு இடையூறாகப்படவே சில்லென்று அழையேன் மீன் என்கிறாள். பண்டே உன் வாய் அரிதும் என்று அவர்கள் வெட்டன பேசி பரிகசிக்க, இவளும் அதற்கு பதிலாக வல்லீர்கள் நீங்களே என்று பதில் சொல்லிவிடுகிறாள். பிறகு சற்று ஆலோசித்து இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிட்டு சொன்னாலும் தலைவணங்கி பொறுத்து அருள வேண்டும் என்று பிரகாரத்திற்கு முறையில் தானேதான் ஆயிடுக என்கிறாள். இப்படி இவள் அவர்கள் கூறிய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு இந்த குற்றவாளி இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். அதற்கு அவர்கள் உனக்கு வேறென்ன உடை என்று கேட்கிறாள். அதற்கு எழுப்பப் பெற்றவள் எனக்கு உங்களோடு கூடி அனுபவிப்பதை காட்டிலும் வேறு என்ன சுகம் உண்டு? எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள். அவர்களும் பதில் சொல்லிவிட்டு நாம் அனைவரும் மாயனை பாடுவோம் என்கிறார்கள். பாகவத கோஷ்டியை காண ஆசை கொண்டிருப்பவரை உணர்த்துவது இந்த பாசுரத்தின் உட்பொருளாகும்.
பாகவதர்கள் விஷயத்தில் கொள்ள வேண்டிய முறையை இவர்கள் அறிந்தவர்கள். பரதனைப் போல பிறர் குற்றத்தையும் தன் குற்றமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்கள். இது திருமங்கை ஆழ்வாரை உணர்த்தும் ஒரு பாசுரம் என்று கூட சொல்லலாம். ஆண்டாள் பாசுரத்தில் நாம் ஒன்றை மிக கவனமாக நமது நினைவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாசுரத்திற்கும் விளக்கம் தெரிந்து கொள்ளும் பொழுது அப்பாசுரங்களின் அடிநாதமாக இருக்கும் வியாக்கியானம் நம் ஆத்மாவை எழுப்பி என்றால் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை மீண்டும் நினைவூட்டுதல் என்று புரிந்து கொள்வதுதான். பக்தியுடன் பரமாத்மாவை சென்று அடைவோம் வா என்று அழைப்பதாகவும் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த 14வது பாசுரத்தில் மற்ற தோழிகள் எல்லோரும் ஒரு தோழி இருக்கும் வீட்டிற்கு வந்து வம்பு செய்வது போல அமைகின்றது. நேற்று என்னவோ நாளை நான் தான் உங்களை எல்லாம் முன்னதாகவே எழுந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்று வாய்க்கிழிய பேசினாயே, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் நான் தான் நாவுடையாய். அப்படி சொன்னது உன் நாக்கு உனக்கு வெட்கமாக இல்லையா என்ற கோபமும் கேலியும் கலந்து கேட்டார்கள். இதில் நானாதாய் என்பதில் ஒரு நயமும் உண்டு. இப்படி நீ இருந்த ஊரில் பூஷணி கிடையாதோ? பூஷணி சொரசொரப்பான கொடியில் காய்க்கும், உனக்கு சொரணை இல்லையா என்று கேலி செய்கிறார்கள் என்ற ஒரு விளக்கமும் கொடுக்கலாம். ஒருவேளை அந்த தோழி இன்னும் விடியவில்லை என்று கூட சொல்லலாம். அதனால் தோழிகள் உன் வீட்டு பிழக்கடை தோட்டத்தில் உள்ள குளத்தில் தாமரை மலர்கள் மலர்ந்து விட்டது, ஆம்பல் மலர் சுருங்கிவிட்டது. தாமரை சூரியனை கண்டு மலரும், ஆம்பல் மலரோ சூரியனை கண்டது சுருங்கும். அதேபோல் உன் வீட்டு சாரணம் ஜன்னல் வழியாக பார். செங்கல் போன்ற காவிய உடை அணிந்த துறவிகள் கோவிலுக்கு சங்கொலி செய்வதற்காக வழிபாடு செய்வதற்காக செல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதிலும் தோழிகள் உன் வீட்டு தோட்டம், உன் புழக்கடை, உன் வீட்டு சாரணம் என்று சொல்லி தங்கள் கோபத்தை வெளிக்காட்டுகின்றார்கள். ஸ்ரீமன் நாராயணனின் திருக்கரங்கள் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமலே அழகாக இருக்கும். இப்பொழுது அழகிற்கு அழகு சேர்ப்பது போல சங்கும் சக்கரமும், சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே. திருக்கைகளில் சேர்ந்துள்ள தாமரை கண்கள் உடையவனான அந்த புண்டரிகாட்சனை பாடுவது வாய் செய்த புண்ணியம் பயன். அதுதான் நமது நோன்பு என்று எங்களுடன் வந்து சேர்ந்து கொள் என்று தோழியை அழைக்கிறார்கள். இந்த 15வது பாசுரத்தில் எல்லே இளம் கிளியே இதற்கான விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு முன் சூடிக் கொடுத்த சுடற்கொடி கோதை பாடிக் கொடுத்த பாமாலையை 30ல் 15 வரையில் முதல் பகுதி என்று சொல்லலாம். மேலும் இந்த பாமாலையை 3ஆகவும் பிரிக்கலாம். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரையாகவும், 6லிருந்து 15வது பாசுரம் வரை பக்தர்களின் பள்ளி எழுச்சியாகவும், 16 முதல் பரமனின் பள்ளி எழுச்சி என்றும் சொல்லலாம். இப்பாடல் அமைப்பே சுவையானது. எழுப்பும் பெண்களும் சரி, எழுப்பப்படும் பெண்ணும் சரி, எல்லோருமே வாயில் துடுக்கானவர்கள். அந்த வகையில் கேள்வியும் பதிலுமாக உரையாடல் வடிவில் அமைந்திருக்கும் இப்பாசுரம் தனித்தன்மை பெறுகிறது. அதன்படி பெண்கள், என்னடி சின்ன கிளியே, அழகும் நல்ல குரலும் உள்ளவளே, இன்னுமா தூங்குகின்றாய்? எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ என்று கூறுகிறார்கள். இதில் இளம் கிளி என்பதனை ஒட்டி இன்னொரு சுவையான விஷயமும் உண்டு. ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இளம் கிளி என்பது நம்மாழ்வார் மூத்த கிளியாக ஏற்றுக்கொண்டு அவர் எழுப்பப்படுகிறார் என்றும் சொல்வது உண்டு. நம்மாழ்வார் மூத்த கிளி என்றும் அவரை பின்பற்றி மாறன் பணித்த தமிழ் மறைக்கு அரங்கம் கூற அவதரித்தவர் இளம் கிளியான திருமங்கை மன்னன் என்றும் அவரை ஒத்த ஒரு பக்தி பெரும் சொல்லி இப்பாசுரத்தால் எழுப்பப்படுகிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பெண்ணின் பதில், சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன். இந்த மார்கழி குளிரில் நானே சிலுசிலுவென்று குளிரால் இருக்கின்றேன், நீங்களும் சிடு சிடு என்று கோபிக்கிறீர்களே, தொந்தரவு செய்ய வேண்டாம், இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் என்கிறாள். தோழிகள், வல்லை உன் கட்டுரைகள், பண்டே உன் வாயறிதும், போதும் உன் கதை,
நீ பேச்சு சாதுரியம் உள்ளவள் என்று எங்களுக்கு முன்பே தெரியும். பெண்ணின் பதில் அதற்கு, வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. வாய்ப்பேச்சில் நீங்கள்தான் வல்லவர்கள், ஆனாலும் சண்டை எதற்கு, நானே வாயாடியாக இருந்துவிட்டு போகிறேன் என்று இதற்கு பதில் கூறிவிடுகிறாள். தோழிகள் உடனடியாக, ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை, சீக்கிரம் வா, உனக்கு வேறு என்ன ஒரு தனி பாதையா என்ன என்று கேட்கிறார்கள். எல்லாரும் போந்தாரோ என்று இவள் பதில் கேட்கிறாள். எல்லாரும் வந்துவிட்டார்களா? அதற்கு தோழிகள், முன்பே வந்துவிட்டார்கள், உனக்கு சந்தேகம் இருந்தால் வந்து எண்ணி பார்த்துக்கொள் என்கிறாள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். வலிய குவலையாப்பீடம் என்னும் யானையை கொன்றவனும் தனது பகைவர்களின் பகைமையை நீக்குபவனும் மாயவனுமாகிய கண்ணனை பாடி பரப்புவோம் வா என்று சொல்லி இவர்கள் அழைக்கிறார்கள். நீலா துங்க சதனகிரி என்ற தனியனில் நீலாந்தேவியின் அம்சமான நப்பின்னை பிராட்டியின் திருமார்பிலே கண் வளர்ந்திருக்கிறவனும் தன்னால் சூடி களையப்பட்ட மாலையிலே கட்டப்பெற்றவனுமாகிய கண்ணனை எழுப்பி பற்பல வேதங்களின் தலையான பாகங்களாகிய உபனிஷத்துக்களிலே சித்தமான தனது பாரதந்திரியத்தை அறிவிக்கின்றவளாய் கோதை வலிய அனுபவிக்கின்றாளோ, அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த கோதையின் பொருட்டு இந்த நமஸ்காரம் கால தத்துவம் உள்ளவரை ஆகட்டும் என்று இந்த தனியன் பொழிப்புரை கூறுகின்றது. தனியனில் பட்டர் திருப்பாவையின் தாற்பயத்தை சுருக்கமாக சொல்லி ஆண்டாளை சரணடைகின்றார். அதாவது, கண்ணனை துயில் உணர்த்தி ஸ்ரீ கிருஷ்ண கைங்கரியத்தில் தனக்குள்ள ஆவலை தெரிவித்து தான் சூடிக் கொடுத்த பூமாலையை அப்பெருமானை விலங்கிட்டு அனுபவித்த கோதையை அடிவணங்குகிறேன் என்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.